எது பெஸ்ட்டாக இருக்கும். அதில் ஒரு 12 ப்ராஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதில் நம்ம ஸ்கூலில் வந்து 3 ப்ராஜெக்ட் செலக்ட் ஆகிருக்கு. 2 ப்ராஜெக்ட் வந்து இந்த வாட்டர் ப்ராஜெக்ட். அதில் நம்ம பிள்ளைங்க போயிட்டு நிறைய ரிசர்ச் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ரிசர்ச் ஒர்க் பண்ணனுடைய அவுட்கம் வந்து மற்ற இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸோட ஷேர் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு ட்ராமா வடிவத்தில் அவங்களுடைய கருத்துக்களை ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக சொல்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. அதை இன்றைக்கி பார்ப்போம். சரியா? ஆனால் அடிப்படையை நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். நீரின்றி அமையாது உலகு இல்லையா? அந்த காலத்தில் இந்த உயிரினம் தோன்றதுக்கு அடிப்படை காரணமே வந்து இந்த பஞ்சபூதங்களில் ஒன்றான அந்த நீர் வந்து அபண்டன்ஸாக இருந்ததுனால, நன்னீர் குடிக்கிறதுக்கு தேவையான தண்ணி இல்லையா, விவசாயத்துக்கு மரஞ்செடி கொடி வளர்கிறதுக்கு தேவையான தண்ணி, அந்த ஆடு மாடு கோழி குருவி காக்கா இதெல்லாம் வந்து பிடிச்சி வளர்ந்து அது வந்து ஒரு பல்கி பெருகக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய தண்ணி. அப்போ அந்த தண்ணி வந்து எப்படி அந்த காலத்தில் வந்து பாதுகாத்தாங்க, அந்த தண்ணியை எப்படி சுத்தமாக வச்சுருந்தாங்க, அந்த தண்ணியிலேருந்து ஏதாவது நோய் வருதுன்னா அதை எப்படி தடுத்துக்கிட்டாங்க, அது என்னென்ன விதமான தாவரங்கள் பயன்படுத்தினாங்க, விதைகள் பயன்படுத்தினாங்க, சிஸ்டம், அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது, தண்ணியை வந்து எப்படி வடிகட்டி குடித்தாங்க அப்படிங்கிற பல்வேறு விதமான ஒரு கருத்துக்களை வந்து நம்ம பிள்ளைங்க வந்து ஆராய்ச்சியின் மூலமாக, தொடர் ஆராய்ச்சியின் மூலமாக அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எதாக இருந்தாலும் எது கண்டுபிடிச்சாலும் அது நம்மளோடய வச்சுட்டு போனாக்கா ஏதாவது யூஸ் இருக்குமா? இருக்காது இல்லையா? எதாக இருந்தாலும் நம்ம சமூகத்தோடு அது வந்து பகிர்ந்துக்கணும். அப்படி அந்த ஒரு நல்ல நோக்கத்தோடு அவங்க என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி நாம் அவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் சந்ததியான 8th ஸ்டாண்டர்ட் மற்ற 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸோட அவங்க கலந்துக்கிறதுக்கு அந்த கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு இன்றைக்கி முன் வந்திருக்கிறாங்க. ஓகே, இந்த பெர்ஃபார்மன்ஸை மிகச்சிறப்பாக வந்து நம்ம வந்து செய்வதற்கும் இதை வந்து ஒரு அடிப்படையில் ஒரு எப்போவுமே வந்து நல்ல ஆதரவும் இருந்தால் தான் அது நல்லபடியாகவே வரும். புரியுதா? அது எந்த ஒரு வேலையுமே எந்த ஒரு இடத்துலையுமே வந்து நல்ல ஆதரவு இருந்தால் தான் அது வரும். இப்போ நம்மளுடைய ஹெச்எம் மேடம் வந்து இதுக்கான அடிப்படையிலேருந்து நமக்கு வந்து கூட இருந்து அது கூடவே நம்மளுடைய ஒரு சஜஷன்ஸ் கைடன்ஸ் இதெல்லாம் கொடுத்து அதை வந்து சிறப்பாக கொண்டு வந்திருக்காங்க. அவங்க முன்னாடி இந்த ப்ரெசன்ஸை நம்ம கொடுப்போம். அதே சமயம் நம்மளுடைய புது ஹெச்எம் வந்து அவங்கக்கிட்ட நம்மளை வந்து அறிமுகப்படுத்துக்கிறதுக்கு இந்த நாடகத்தை ஒரு மீடியமாகவே நம்ம எடுத்துக்குவோம். ஏன்னா நம்மளுடைய எப்போதுமே வந்து நம்மளுடைய புது நபர்கள் கூட நல்லா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும்ல. த ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் இஸ் த பெஸ்ட் அப்பியரன்ஸ்னுவாங்கல்ல, அந்த மாதிரி நாம் நம்மளுடைய திறமையின் மூலமாக ஒரு நல்ல எண்ணத்தையும் நல்ல இடத்தையும் வந்து நம்மளோட புது ஹெச்எம் மனதில் நம்ம பிடிப்பதற்கு இந்த நாடகத்தை நம்ம பயன்படுத்திக்குவோம். அதனூடாக நம்மளுடைய இன்சார்ஜ் மேடமும் இருக்கிறாங்க. அவங்க வந்து தொடர்ச்சியாக இதில் இந்த ஒரு நாள் நாங்கள் வந்து இப்போ ஒரு ப்ராக்டிஸாக இருக்கட்டும், ஆய்க்குளம் போகிறதா இருக்கட்டும், உஸ்டேரி போகிறதா இருக்கட்டும், டெஸ்டிங் பண்ணுறதா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வந்துட்டு அந்த டைம் டேபிள் மூலமாகவும் மற்ற இது மூலமாகவும் நமக்கு வந்து பேராதரவு கொடுத்து அந்த தொடர்ச்சியாக ஹெச்எம்னுடைய வழிகாட்டத்தோடு நம்ம வந்து ப்ராஜெக்டை முழுமையடைகிறதுக்கு வழிகாட்டியிருக்காங்க. ஓகே, இது நம்மளுடைய யூத் கிளப்னுடைய அடிப்படை நோக்கத்தை பூர்த்தி செய்வதாக இருக்கிறது. ஏன்னா இந்த சமூகம் வந்து நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்க்குது. நாம தான் சமூகம் இல்லையா? நாம தான் வந்து நாளைக்கு அந்த சமூகத்தில் உள்ள அந்த தவறான வழிமுறைகள்லாம் நீக்கிட்டு ஒரு நல்ல வழிமுறையை காட்டி அது நல்ல ஒரு செவ்வனே வந்து அதை கொண்டு போகிறதுக்கு நாம தான் வந்து காரணமாக இருக்கணும். இந்த கருத்தை நீங்கள் என்ன செய்வீங்க? வீட்லேயும் போய் சொல்லுவீங்க இல்லையா? வீட்டில் உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லுவீங்க, உறவினர்கள்ட்ட சொல்லுவீங்க, நண்பர்கள்ட்ட சொல்லுவீங்க. இந்த தண்ணியை எப்படி பயன்படுத்தணுங்கிற நீங்கள் கற்றுக்கிட்ட ஆராய்ச்சி பண்ண அந்த அறிவை கொண்டு போய் சேர்ப்பீங்க இல்லையா? அதன் மூலமாக நம்மளுடைய யூத் அண்ட் ஈகோ கிளப்னுடைய அடிப்படை ஆதாரமே அந்த தண்ணியை வந்து பராமரிப்பது தான். தண்ணியை வந்து எப்படி வந்து சேகரிக்கிறது தான், தண்ணியை எப்படி வந்து கன்சர்வ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இல்லையா? இதனுடைய பூர்த்தியும் செய்கிறதுனால இதனுடைய கொண்டாட்டமாகவே நம்ம எடுத்துக்கிட்டு இன்றைக்கி இந்த 2 நாடகத்தை இவங்க முன்னாடி நம்ம வந்து மேடையேற்றி அவங்களுடைய பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் பெறுவோமாக. அதற்கு முத்தாய்ப்பாக நம்மளுடைய ஹெச்எம் அவர்களின் முன்பு சில ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு சில வார்த்தைகளை பெறுவோம். Teachers, sir, and students. அதாவது சார் வந்து எங்கள் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கிறார் கவலகுப்பம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில். நேற்று தான் அவர் காலையில் சொன்னார். நான் நைட்டு சாரை கேட்டேன், நைட்டு கூட இல்லை சாரி காலையில் கேட்டேன். சமையல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவர் டீ எடுக்க வந்தார். அப்போ கேட்டேன், சார் பெயரை சொல்லி உங்களோட ஒர்க் பண்ணியிருக்கிறாராமே சாரு
அப்படின்னு கேட்டேன். உடனே அவர், ஓ நாடக தந்தை கணேசனா அப்படின்னு தான் என்கிட்ட சிரிச்சுக்கிட்டே சொன்னார். தெரியுமே எனக்கு அவரை, தவளகுப்பத்தில் இருந்து எனக்கு ப்ராக்டிகலுக்கெல்லாம் அவர் வந்து ப்ராக்டிகலுக்கு ஒரு டியூட்டி போடுவாங்க, அந்த டியூட்டியெல்லாம் பார்த்துருக்குறாரு, தெரியுமே. ஸோ அவர் தவளகுப்பத்தில் ஒர்க் பண்ணி 10 ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது. அப்பயே வந்து இந்த நாடகத்துறையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானாக தான் அவர் இருந்திருக்கிறார் நம்ம கணேசன் ஐயா அவர்கள். ஸோ அவர் வந்து இதை கையில் எடுத்து ரொம்ப ஆண்டுகளாக செஞ்சுக்கிட்டு வராரு. நம்ம ஒன்றிய அரசும் வந்து நீர் மேலாண்மை திட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு அவர் நம்ம பிரதம மந்திரி வந்து ஒரு போன வாரம் பேட்டி கொடுத்தார். அந்த திட்டத்தை, அது என்ன சார், ஜல்தாரா திட்டத்தின் மூலமாக இத்தனை கியூபிக் லிட்டர் வந்து இந்தியாவில் நாங்கள் சேவ் பண்ணோம். ரிசர்வாயரு, ஆக்சுவலாக அணைகள், இதன் மூலமாலாம் இவ்வளோ சேவ் பண்ணியிருக்கிறோன்னு ஒரு அறிக்கை விட்டார். எதில்? போன வாரம் பட்ஜெட் அதான் போன வாரம் முன்னாடி ஒரு பட்ஜெட் தாக்கல் கூட்டத்தொடரில் கடைசியாக வந்து ஒரு திட்டத்தை பற்றியும் அதோடைய ப்ளஸ்ஸை பற்றி பேசிட்டு வரும்போது இந்த திட்டத்தை, நீர் மேலாண்மை திட்டத்தை பற்றி அவரே பேட்டி கொடுத்து இவ்வளோ தண்ணி சேமித்து வச்சிருக்கிறது ரொம்ப எனக்கே சந்தோஷமாக இருக்குது இந்தியாவில். இதனால் இவ்வளோ நீர் வந்து சேமிக்கப்பட்டு இருக்குதுன்னு பேட்டி கொடுத்தார். இந்த நியூஸை நீங்கள் கேட்டிங்களா யாராவது? அதெல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம் மேடம். நாங்கள் வந்து எந்த படத்தில் எப்படி காமெடி இதெல்லாம் தான் உட்காந்து பார்ப்போம். அப்படி தானே? நீங்களும் அப்படி தானே? ஹீரோயின் என்ன மேக்கப் பண்ணிட்டு வந்திருக்கிறா, ஜன்னல் வச்ச ஜாக்கெட்டா, இதெல்லாம் தானே? நியூஸ் எல்லாம் கேட்க மாட்டீங்களா? உங்களை தாண்டா கேட்குறேன். அங்கே ஏணி மாதிரி ஏறி உக்காந்து இருக்கிறீங்களா, நியூஸ் எல்லாம் கேட்க மாட்டீங்களா? கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? ஒரு 3 நாளாக இந்த செய்தி வந்துக்கிட்டே இருக்குது. பிரதம மந்திரி அனௌன்ஸ் பண்ணது, நீரை வந்து இந்த அளவுக்கு நம்ம சேமித்து வச்சிருக்கிறோம்னு யாருக்குமே தெரியலையே. நியூஸை கேளுங்க. ஒரு நாளைக்கு தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு நியூஸை முழுசாக கேளுங்க. அது எந்த சேனலாக இருந்தாலும் ஓகே, கிட்டத்தட்ட எல்லா சேனல்லையும் ஒரே நியூஸ் தான் ஒளிபரப்பாகும். அது வந்து ஒரு 1/2 hour முன்னாடி வரும், அப்புறம் 1/2 hour பின்னாடி வரலாம். கேளுங்க. இது வந்து உங்களுடைய என்ன கல்விக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ சார் வந்து ட்ராமா ஒன்று பண்ணியிருக்கிறேன், அது சம்மந்தமாக வாங்கன்னாரு. வந்தோம், பார்க்குறோம், ரசிக்கிறோம், அப்ளாஸ் பண்ணிட்டு போகிறோம். இனி வர்ற காலகட்டத்திலையும் இதெல்லாம் உங்களை வச்சு சார் நிறைய பண்ணுவார். உங்களுடைய ஒத்துழைப்பும் சாருக்கு கொடுக்கணும், இந்த ஸ்கூலுக்கு கொடுக்கணும்னு இந்த நேரத்தில் தெரிவிச்சுட்டு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண இந்த ட்ராமாவை பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, நன்றி. Please. Yes. Sorry, a few words from our new HM, Madam Lashmi Gandhamur. Right. அளவுக்கு தான் ஒரு 2 நாள் தான் ஆகுது நான் பள்ளிக்கு வந்து. இருந்தாலும் பார்த்தா நீங்கள் எல்லாமே டீச்சர்ஸும் இங்கே ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்கீங்க. ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா அதை உள்வாங்கிக்கிட்டு நீங்களும் நல்ல ஒரு பளிச்சுன்னு ப்ரைட்டாக தான் இருக்கிறீங்க. அதை பார்க்கும்போது எனக்கே ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. இது தொடர்ந்து இருக்கணும். இப்போ நம்ம நிறைய நீங்கள் ஏட்டு சுரக்காய் கல்வி குறையாமல் நம்ம படிக்கிறோம், ஆனால் அது ப்ராக்டிக்கலாக சார் வந்து டெமோ இந்த மாதிரி ட்ராமா மூலம் பண்ணும்போது இன்னும் நல்ல எல்லாருக்குமே கல்வி அறிவு இல்லாதவங்களுக்கும் போய் சேரும். அப்புறம் நீரை பற்றி சொல்லும்போது, நீர் வந்து நம்ம இந்தியாவிலே நீங்கள் மேப் வரையும் போது 3 பக்கம் எத்தனை பக்கம் இருக்குது தண்ணி? அப்போ நம்ம உடம்புல எவ்வளோ நீர் இருக்குது? 100%. அப்போ நம்ம தண்ணி குடிக்காமல் இருக்க முடியுமா? சாப்பிடாம இருக்க முடியுமா? இருக்கலாமே. காலையில யாரும் சாப்பிடாம வந்ததே இல்லையா? நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் விரதம் இல்லையா? ஒரு வேளை சாப்பிடாம இருக்கலாம்ல, விரதம் இருக்காங்கல்ல, சாப்பிடாம கூட இருக்கலாம். ஆனால் தண்ணி குடிக்காம நம்மளால இருக்க முடியாது. நீர் சத்து ரொம்ப முக்கியம். நம்ம நீர் சத்து குறையும் போது அதனால நம்மளுக்கு நிறைய நோய்கள் வருது.
இன்னொன்று நம்ம டிபார்ட்மெண்ட்டில் கூட வெயில் நாளில் என்ன சொல்லுவாங்க, போன வருஷம் வெயில் நாளில் கூட உங்களுக்கு வாட்டர் பெல்லுன்னு ஒன்று அடிச்சாங்களா, அந்த வாட்டர் பெல்லில் தண்ணி குடிக்க சொல்லுவாங்க. நீங்கள் இன்னொன்று பர்மிஷனும் கொடுத்துருந்தாங்க லாஸ்ட் இயர், எப்போ உங்களுக்கு தண்ணி தாக எடுத்தாலும் எல்லாரும் சில்ட்ரன்ஸ் எல்லாம் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வரணும். அவங்க தேவையான போது தண்ணி குடிச்சிருக்கலாம், ஒரு வாய் 2 வாய், அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சி, ரொம்ப தண்ணி குடிக்க தேவை, அப்பப்போ குடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சிப்பு குடிச்சா போதும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் நல்லது. ஏன்னா இப்போ நம்ம வெயிலுடைய இதில் உச்சத்தில் தான் இருக்குது. இப்போ இன்னும் போக போக இன்னும் அதிகமாகும். ஜூன் மாதம்லாம் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நானும் உங்களுடன் சேர்ந்து நீங்கள் செய்ய போகிற இந்த ட்ராமா ஆக்டிவிட்டியை பார்க்குறதுக்கு அவளுடன் காத்துக்கிறேன். ஏன்னா இப்போ தான் உங்களுடைய எக்ஸ்ட்ரா டேலண்ட் இப்போ தான் ஃபஸ்ட்டு நான் பார்க்குறேன். I welcome all the students and encourage and my heartiest congratulations. இது தொடர்ந்து நீங்கள் செய்யணும், இதுவே கடைசியாக இருக்கக்கூடாது. இதை பார்த்து இங்கே இருக்கிற மாணவர்களும் இன்னும் நீங்கள் மேலே போகும்போது நீங்களும் அவங்கள பார்த்து நீங்களும் இந்த கலையை கற்றுக்குன்னு சிறப்புறம் வாங்க. இன்னும் நம்ம டிபார்ட்மெண்ட்லேயே நிறைய சில்ட்ரன்ஸ் டே, சயின்ஸ் எக்ஸிபிஷன், ட்ராமா எல்லாம் இருக்குது. அதுலேயும் நீங்கள்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய பரிசுகள் பெற்று நம் பள்ளிக்கும் உங்களுக்கும் இந்த ஊருக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். Thank you, madam. See, a few words from our English madam, in charge madam. Good morning to all. இந்த ட்ராமாக்காக நிறைய நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்கப்பா. காலையிலேருந்து என்ன ஆச்சு, மழையால் அது அங்கே ப்ரேயரில் போகணுன்னு நினச்சோம். ஆனால் இது ஈகோ கிளப்பில் நீங்கள் பண்ணுறீங்க, அந்த வாட்டர் கன்சர்வேஷனுக்கு. அதை நம்ம ட்ராமா போடுறதோட நிறுத்திக்கக்கூடாது. இந்த ட்ராமாவோட பர்பஸ் என்னென்னா, இந்த வாட்டரோட இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுட்டு அதை வேஸ்ட் ஆக்காமல் எப்படி யூஸ் பண்ணணும். நம்ம வீட்லேயும் சரி, வீட்டிலலாம் டேப்பை க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே ஸ்கூலில் டேப்பை திறந்து விடுறது, பாத்ரூமில் தண்ணி எல்லா இடத்துலையுமே நம்ம வாட்டரை சேவ் பண்ணணும். அதோட இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கும் இன்னும். சரியா? ட்ராமா பாருங்கள், அது உங்களுடைய லைஃப்லேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? தேங்க்யூ.